கோவை மாவட்டம் சூலூர் அருகே மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு கேரளா சென்ற கணவன் தானும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டணம் புதூரில் வசித்து வந்த கிருஷ்ணகுமார் என்பவர் தனது மனைவி சங்கீதாவை சுட்டுக் கொன்றுவிட்டு தனது சொந்த ஊரான பாலக்காடு அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று தனது வீட்டின் முன்பு தற்கொலை செய்து கொண்டார். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இருவரின் பெற்றோரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காலையில எங்களுக்கு லட்சுமி நகர்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த இதுல எல்லா ஓனர்ஸும் வந்துட்டு அந்த குரூப்ல இருக்கோம். காலையில வந்துட்டு கிருஷ்ணகுமார்னு இருக்கிறவரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, குரூப்ல ஒரு ஆடியோ இது அனுப்பிச்சாரு. எதுக்கு பர்சனல் பிரச்சனை இங்கே போகிறாங்கன்னு உடனே டெலிட் பண்ணி அவரை பிளாக் பண்ணி விட்டோம் குரூப்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டுட்டு என்னாச்சு, என்ன போய் பாருங்க, ஏதோ ஒன்று பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சரி இருங்க போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எழுத்து வீட்டுக்காரவங்க, அவங்க இன்சிடென்ட் நடந்த எழுத்து வீட்டுக்காரவங்களும் அந்த அக்கா உள்ள ஓப்பன் பண்ணாங்க. வெளியில தான் தாள் போட்டு இருந்துச்சு. கூப்பிட்டு பார்த்தோம், கத்தி பார்த்தோம், யாரும் இல்லை. ஆனா வண்டி மட்டும் நின்று இருந்துச்சு. வெளியில எதுவுமே லாக் போடாம இருந்துச்சு. உள்ள ஓப்பன் பண்ணி ஏதோ பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க சடலமா இருந்தாங்க, சங்கீதான்னு. அப்புறம் உடனே எங்களுக்கு பயந்துட்டு உடனே நான் லெலன் சாருக்கு, இன்ஸ்பெக்டர் சாருக்கு கால் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிட்டோன்னே ஒரு லொக்கேஷன் அனுப்புங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்துட்டாரு. ஸ்பாட்டுக்கு வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாரு. நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல, என்ன இதுன்னு. பொதுவாக யாரும் அவ்வளோவா பேசிக்க மாட்டோம், அவங்க வீட்டுக்குள்ளே எவ்வளோ போக மாட்டோம். எதாக இருந்தாலும் வெளியில் பார்ப்போம், பேசுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அவரும் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். பட் ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த டிஸ்பியூட்டில் இப்போ கடைசியில் தவிச்சிட்டு நிற்கிறது அவங்க குழந்தைங்க தான். எப்படி யாருங்க தெரியலைங்க, அது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.